நான் சொல்லி பிடிங்கக்கா சந்தோஷம் பிடிக்கும். ஒரு மறு 10 லட்சம் பெருகி போயிடணும். கெடேரிக்கு என்ன போட்டு பட்டி பெருகிட்டு கொண்டு போய் போட்ட கண்ணு பட்டி பெருகு. அதாவது தெரியாத தொலைவனை செஞ்சவனும் கேட்டான், தெரிஞ்ச சொல்ல இருந்து விட்டவனும் கேட்டான். அதேதான். வணக்கங்கண்ணா. நான் வணக்கம்ண்ணா. அண்ணா 2026 பிறந்துருச்சு. எல்லாரும் நம்ம வியூவர்ஸுக்கு எல்லாருக்கும் நம்ம கஸ்டமர் எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி நியூ இயர் சொல்லிடலாம். அண்ணா நம்ம அம்மன் டைரி ஃபார்ம் மூலிமா அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள், ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தான். சரிங்கண்ணா சரிங்கண்ணா. நம்ம ஃபார்ம் மூலிமா அதாவது 2025 நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி 2026லயும் நல்லா சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். சரிங்க. அதே மாதிரி தரம் குறையாம நாம மாடு கொடுக்கலாங்க. 2026ல அதே தரம் குறையாம மாடு கொடுக்கலாம். சரிங்கண்ணா. ஆனா இப்ப நம்ம 2025ல மட்டும் ஒரு ஏகத்தால எவ்வளவு மாடுங்க நம்ம கொடுத்துருப்போம்? குறைஞ்சபட்சம் இல்லைங்கண்ணா, அதெல்லாம் கணக்கு இல்ல. சரிங்க. வாரத்துக்கு 20 மாடுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ மாசத்துக்கு என்னாச்சு? 80 மாடு ஆச்சு. அதேதான். அப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு 1000 மாட்டுக்கு மேலதான் வரும். சரிங்கண்ணா சரிங்கண்ணா. தாராளமா இருக்கும். சரிங்கண்ணா. ஆனா நம்ம ஃபார்ம் லொகேஷன் சொல்லிருக்கேன். அண்ணா நம்ம ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பவானி டு அந்தியூர் போகிற வழியில் பருவாச்சிங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குங்க. ஓகேண்ணா. நம்ம ஃபார்ம் பேர் அம்மன் டைரி ஃபார்ம்னா. சரிங்க. துரைங்க. ஓகேண்ணா. பவானி டு அந்தியூர் போகிற வழியில் பருவாச்சிங்கண்ணா. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. யாரும் வர்றதுனாலும் சரி, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை இந்த நாளில் நம்ம ஃபார்முக்கு வாங்க. நல்ல மாடுங்க இருக்கும். வியாழக்கிழமை முடிஞ்ச அளவுக்கு மதியம் நம்ம ஃபார்முக்கு வர மாதிரி வாங்க, எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகேண்ணா. ஆனால் இந்த வாரம் எத்தனை மாடுங்க கொண்டு வந்திருக்கு? நான் நியூ இயர் ஃபெஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் மொத்தம் 22 மாடுங்கண்ணா. சரிங்கண்ணா. அதில் 2 எருமைங்க, 20 மாடு. ஓகேண்ணா. இந்த வாரம் ஸ்பெஷலாக ஜெர்மன் பிரீடு வேற ஒன்று வந்திருக்கு. ஹெச்எஃப்ல ஒரு ஹெவி சைஸ்லயே ஒரு மாடு வந்திருக்கு. ஆமா இந்த வருஷம் ஹெச்எஃப்லயும் வந்திருக்கு. புது வருஷமே நல்லா ஒரு பிரம்மாண்டமா மாடு கொண்டு வந்திருக்கீங்க. ஏன்னா வருஷத்தோட முதல் நாள் வியாபாரம் இன்னைக்கு. வருஷத்தோட முதல் நாள். அதே மாதிரி வருஷத்தோட முதல் நாள் இன்னைக்கு சொல்லணும்னா 10 மாடு கொடுத்துருக்கேன். இன்னைக்கு வியாபாரமும் நல்லா. ஆமா வியாபாரம். 10 மாடு சேல்ஸ் ஆயிருக்கு. சரிங்கண்ணா. 20ல 10 கொடுத்தாச்சு. 10 ஸ்டாக் இருக்கு. 10 ஸ்டாக் இருக்கு. எருமை இல்லாம. ஆமா எருமை இல்லாம. சரிங்கண்ணா. இன்னைக்கு எந்தெந்த ஊருக்கு நான் மாடு கொடுத்துருக்கு? அண்ணா இந்த வாரம் கொடுத்தது பாத்தீங்கன்னா கர்நாடகாவுக்கு போயிருக்கு. இன்னைக்கு கர்நாடகாவுக்கு போயிருக்கு. ஓகேண்ணா. கள்ளக்குறிச்சிக்கு 3 மாடு போயிருக்கு. சரிங்க. அப்ப லோக்கல்ல ஒரு 2 மாடு போயிருக்கு. அதுக்கப்புறம் ஈரோட்டுக்கு 1 மாடு போயிருக்கு. சரிங்க. அப்புறம் மறுபடியும் பாத்தீங்கன்னா திருச்செங்கோடு பக்கம் 2 மாடு போயிருக்கு. ஓகேண்ணா. 10 மாடு. 10 மாடு இன்ன வரைக்கும். ஆமா. சரிங்கண்ணா. இப்ப காலைல இருந்து இன்ன வரைக்கும் 10 மாடு கொடுத்தாச்சு. பட்ஜெட் வைஸ் பண்ணேன் இந்த வாரம். பட்ஜெட் பாத்தீங்கன்னா இந்த வாரம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹை பட்ஜெட் தான். மாடு பார்த்தாலே தெரியும். 75ல இருந்து 170 வரைக்கும் மாடு. 170 வரைக்கும் ஹை பட்ஜெட் மாடு. நான் சொன்னதெல்லாம் கொஞ்சம் சேல்ஸ் ஆயிடுச்சு. சரிங்க. இருக்கிற ஸ்டாக்குன்னு பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு 75ல இருந்து 130 வரைக்கும் இருக்கு. 130 வரைக்குமே இருக்கு. சரிங்க. நம்ம பக்கத்துல பாக்குற இந்த 2 மாடுமே சேல்ஸ் ஆயிடுச்சு. ஆமா. இதுல இருந்து நான் காட்டுறேன் எந்தெந்த மாடு சேல்ஸ் ஆயிடுச்சுன்னு காட்டுறேன். சரிங்க. சிலதெல்லாம் சேல்ஸ் ஆயிடுச்சு. ஸ்டாக் இருக்கு. சரிங்க. எல்லாமே நல்ல மாடு தான். அதாவது நான் வாங்கிட்டு வர மாடு எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் வாங்குவேன். ஓகேண்ணா. இந்த மாடு சேல்ஸ் ஆகும் விக்காதுங்கிறதெல்லாம் அடுத்த பட்சம். அதுதான் உண்மை. நமக்கு வந்து சேல்ஸ் அப்பாற்பட்டது. பொருள் தரம் இருக்கணும். வித்தாலும் விற்கலனாலும் என் ஃபார்ம்ல இருந்து கறக்கணும். அந்த மாதிரி தான் மாடு வாங்கிட்டு வருவேன். அதனால வந்துட்டு 20 மாடும் தரம் அப்படியே தான் இருக்கும். சரிங்க. நம்ம ஃபார்முக்கு வந்தா இதை பிடிக்கலாமா அதை பிடிக்கலாமான்னு தான் இருக்குமா ஒழிய ஏன் கஸ்டமர் வந்து ஒரு வேளை மாடு வாங்காம போவாங்கன்னா ஒண்ணு பட்ஜெட்டு, இன்னொன்னு பார்த்தா இந்த மாதிரி சேல்ஸ் ஆயிட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்து பார்த்து அட இதையே நாம பிடிச்சிருக்கலாமே, இதை விட்டுட்டுமே, அடுத்தது அதை பார்த்துருக்கலாம், அந்த தாட்டில் இருப்பாங்க. சரிங்க. அதனால 1-2 மிஸ் ஆகுமா ஒழிய அந்த மாதிரி தான் வந்து கஸ்டமர் வந்து விட்டுட்டு போவாங்களா ஒழிய. சரிங்க. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா 2 மாடு ஹெவி சைஸ். இந்த 2 மாட்டுக்கே வந்து ஆஃபர் இவ்வளவுதான் இல்ல. இது விட்டா நான் அடுத்தது நான் வாங்குறேன் நீ வாங்குறேன் அந்த மாதிரி போட்டி தான். அதேதான். ஒரு 3-4 கஸ்டமர் இதே மாதிரி தான் வேணுட்டு இருந்தாங்க. ஆமா அதே மாதிரி தான். அந்த மாதிரி தான் வந்து போகும்போது மற்றபடி நம்ம மாட்டுல குறைன்னு சொல்லி எடுறதுக்கு இல்லைங்க. சரிங்க. மற்றபடி தெளிவா இருக்கும். மாடுங்க எல்லாமே தெளிவா இருக்கும். அதே மாதிரி நம்ம வந்து 4 காம்பு கேரண்டி கொடுக்குறோம். பூத்தல்றதுக்கு கேரண்டி கொடுக்குறோம். ஓகேண்ணா. தனித்தீனிக்கு பிரச்சனை இருக்காது. அதெல்லாம் தனித்தீனி இல்லைன்னா மாடு இப்படி இருக்காது. இந்த அளவுக்கு உருவத்துல இருக்காது. ஆமா செக் பண்ணியே எடுத்துக்கலாம் மாட்டையெல்லாம். ஓகேண்ணா. ஸோ நம்ம மெயினா வந்து நான் பார்க்காத நீங்க அதாவது எங்கிட்ட பார்க்காம வாங்கிட்டு போயிட்டு ஃபெயிலியர் ஆகுறதுன்னா காம்புக்கும் பூத்தல்றதுக்கும் தான். பால் வந்து நான் சொல்றேன்னா நானும் வச்சுக்கிறதெல்லாம் இல்லை. நானும் வந்து உருவத்துக்கும் மடி செட்டு பால் தர இதெல்லாம் வச்சுதான் பால் கறவை சொல்லுவேன். சரிங்க. அது ஒரு 2 லிட்டர் முன்ன பின்ன இருக்கும். அதுக்குன்னு ரொம்ப போச்சுனாலும் நம்ம ஓரளவுக்கு பண்ணி கொடுக்கலாம். சரிங்க. ஆனா இப்ப இந்த 2026 பிறந்துருச்சு. 26ல இப்ப புதுசா ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணோம். அவங்களுக்குலாம் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? எப்படிலாம் மாடு தேர்வு பண்றது அந்த மாதிரி என்ன சொல்லலாம் உங்களுக்கு? ஆனா எனக்கு வந்து ஒரு அனுபவம் 2025 கடைசி வாரம். சரிங்க. நடந்திருக்கு போன வாரத்துல.
2 மாடு வாங்கிட்டு போயிட்டாரு ஒருத்தர். ஓகேங்கண்ணா. சுத்தமா அனுபவம் இல்லை. சரிங்க. எனக்கு சொல்லல அவரு. ஸோ மாடு வந்து கேட்டாரு, நார்மலா எப்பவும் போல பேசினாரு, மாடு வேணும்னு கேட்டாரு, ரேட்டு பேசினாரு, எல்லாம் கொண்டு போயிட்டாரு. சரிங்க. கொண்டு போயிட்டு கண்ணே போடல, போயிட்டு அன்னைக்கு சாயந்தரமே பால் கறக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஓ அப்படிங்களா? செனமாட்டில். சரிங்களா? அந்த மாதிரி அதுக்கப்புறம் கால் பண்ணி மஞ்சள் கலர்ல பால் வருது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டார். ஓ சரிங்க. அப்புறம் நான் சொன்னேன், அப்போ உங்களுக்கு அனுபவம் இருந்து மாடு வாங்கினீங்களா என்ன பண்ணீங்கன்னு கேட்கும்போது தான் இல்லை எனக்கு சுத்தமா இல்லைனாரு. சரி, இப்போ அதுதான் என்ன சொல்ல வரேன்னா, அனுபவம் இருந்தா மாட்டு தொழிலுக்கு வாங்க. சரிங்க. அனுபவம் இல்லையா இந்த தொழில் வந்து தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இப்போ தெரியாத தொழில் செஞ்சவனும் கேட்டான், தெரிஞ்ச சொல்ல இருந்து விட்டவனும் கேட்டான். அந்த பழமொழி தான் அதுக்கு. சரிங்களா? அதனால அந்த மாதிரி வந்து எவ்வளோ எல்லாமே பட்ஜெட் இருக்கு. மினிமம் பட்ஜெட் 50,000 இருக்கு, மேக்ஸிமம் பட்ஜெட் 2 லட்சம் ரூபா வரைக்கும் இருக்கு. ஸோ யாருக்கும் வந்து பணம் வந்து சும்மா வர போறது இல்லை. அதனால அந்த பட்ஜெட் போடும்போது தெளிவாக தெரிஞ்சுட்டு பண்ணுங்க. சரிங்க. தெரியலையா அதை பத்தி கத்துக்குங்க. நிறைய ஃபார்ம் இருக்கு, போங்க, போய் விசிட் பண்ணி ஒரு வாரம் 2 வாரம் பார்த்து ஆமா தெளிவா பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓகே நான் வந்து இதுல ஃபுல்லா வந்துட்டு எஜுகேட் ஆயிட்டேன் அப்படின்னா மட்டும் மாட்டை வாங்குங்க, சக்சஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஸ்டார்டிங்ல எடுத்த உடனே வந்துட்டு டைரக்டா 10 மாட்டுக்கு போக வேண்டாம், 2 மாடு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஹை பட்ஜெட் போக வேண்டாம், லோ பட்ஜெட்ல இருந்து ஆரம்பிச்சு ஹை பட்ஜெட்டுக்கு போய்க்கலாம். சரிங்க. சரிங்க. ஆனா ஒண்ணு, மாட்டு பண்ணையில லாபம் வந்து நல்லாவே இருக்கு. அதை பாத்துக்கிற விதத்துல தான் இருக்கு லாபமும். அதே மாதிரி 20 மாட்டுக்கு மேல போனாலும் நஷ்டமாகும், 20 மாட்டுக்கு கீழே போனாலும் நஷ்டமாகும். சரிங்க. ஸோ அதை வந்து மெயின்டைன் பண்றது. இப்போ ஒரு ஆவரேஜா எத்தனை மாடு வச்சுட்டா ஒரு லாபகரமா? 15 to 20 மாடு. 20 மாடு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பாத்துக்கலாம். சரிங்க. அதுக்கு மேல போகும்போது ஆள் வைக்கணும். ஸோ நம்ம நின்று பார்க்கணும், எதுவாக இருந்தாலும் நாம டைரக்டா ஃபார்ம்ல நின்று பார்க்கணும். சரிங்க. நம்ம சும்மா பேசிட்டு இருக்கிற நல்ல வேலைக்கு ஆகுது, நின்று பார்த்தா ஓகே, ஃபார்ம் சக்சஸ் ஆகும். சரிங்க. முதல்ல 10 லட்சம் ஆயிக்கணும், டேரிக்கன்னா போட்டு பட்டி பெருகட்டும் பிடிச்சிக்கங்க. அது வந்து வேண்டாம், அதே தான் அம்மாலும் சொன்னாங்க, நான் அது சொல்லலை. திரும்ப சொன்னாங்க நானும் சொன்னேன், நானும் எடுத்து நானும் சொல்கிறேன், நீங்கள் எப்போ வந்தாலும் சரி மாடு தரேன். அதுதான் சொன்ன மாட்டேன், 4 காம்புக்கு புல் கேரண்டி தரேன். நாளைக்கு ஒரு காம்பில் பால் வரலைனாலும் பயப்பட வேண்டாம், நீங்களும் முதல்ல ஏற்றிட்டு வாங்க, ஒன்று மாற்றி தரேன் கொண்டுட்டு போங்க. சரியா? அதுக்கு பயப்பட வேண்டாம். நாங்கள் சந்தைக்கு போகாமல் உங்களுக்கு வரது அதுக்கு தான் காரணம். ஆமாம், அதுக்கு தான் பூத்தள்ளுறதுக்கும் கேரண்டி தரேன். சரியா? வந்து பாலுக்கு கேரண்டி நாங்கள் வரல, அது ஒன்றும் வேண்டாம். நான் தான் வந்து பொருளுக்கு கேரண்டி. சரியா? ஏன்னா இத்தனை முதல்ல போடுறோம், பாலை கறந்து போட்டு வட்டி எடுத்துக்கிட்டாலும் நாளைக்கு அசல் நிற்கணும், அவ்வளோதான். யாராக இருந்தாலும் அப்படித்தான். சரிங்க. அம்மா வணக்கங்கம்மா. வணக்கங்க. எங்க இருந்துமா மாடு வாங்க வந்துறீங்க? நாங்க மயிலம்பாடியில இருந்து வந்திருக்கோம். மயிலம்பாடியிலங்களா? சரிங்கம்மா. இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க. சரிங்கம்மா. இப்போ இந்த 2 ஹெச்எப்ல ஒரு ஹெவி சைஸ்ல எடுத்துறீங்க, ஒன்னு நொக்கராவில் எடுத்துறீங்க, ஒன்னு பியூர் ஹெச்எப்ல எடுத்துறீங்க. எப்படிமா இந்த ஹெச்எப்ல தான் மாடு எடுக்கணும்னு வந்தீங்களா? மாடு ஹெச்எப்ல தான் எடுக்கணும். சரிங்கம்மா. ஆல்ரெடி நீங்க ஃபார்ம் வச்சிருக்கீங்க. எவ்வளவு மாடுங்கம்மா வச்சிருப்பீங்க? மாடு ஒரு 10-15 உருப்படி வச்சிருக்கேன். 10-15 உருப்படி வச்சிருக்கீங்க. அங்க உங்க வீட்ல வச்சிருக்கிறது எல்லாமே ஹெச்எப் தான்? ஹெச்எப் வச்சிருக்கேன். சரிங்கம்மா. சரிங்கம்மா. இப்போ எல்லாரும் ஜெர்சிலயும் ஜெர்சி ஹெச்எப் ரெண்டுமே வச்சிருக்கீங்க. சரிங்கம்மா. சரிங்கம்மா. ஹெச்எப் பொறுத்த அளவுக்கு பால் அதிகமா இருக்கு. சரிங்கம்மா. இப்போ நம்ம அம்மன் டேரி ஃபார்முக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துறீங்க. எவ்வளவு மாடுங்கம்மா இங்க இருந்திருக்கு? இப்போ இன்னைக்கு 20-25 உருப்படி இருக்குது. 20-25 உருப்படி இருக்குங்கம்மா. சரிங்கம்மா. இப்போ விலை அனுசரிச்சு தராங்களா? விலை அனுசரிச்சு தராங்க. சரி. காம்புக்கு கேரண்டி, அடித்தல்றது போட்டு எல்லாமே கேரண்டி கொடுத்துறாங்க. சரிங்கம்மா. 2 பால் எவ்வளவுமா சொல்லிருக்காங்க? 2 பால் வந்து ஒன்னு வந்து 30 லிட்டர் சொல்லிருக்காங்க. ஓகேமா. ஒன்னு 25 சொல்லிருக்காங்க. எதுமா 30 லிட்டர் சொல்லிருக்காங்க? 30 இது சொன்னாங்க. இந்த மாடு 30 சொல்லிருக்காங்க. 30. சரிங்கம்மா. இது வந்து 25 சொல்லிருக்காங்க. இது 25 சொல்லிருக்கு. சரிங்கம்மா. மாடு எப்படிமா பார்த்து ஒரு மாடு எடுக்கணும்னா எப்படி பார்த்து எடுப்பீங்க? மாடு எல்லாம் காம்பு சுத்தமா இது காம்பு நரம்பு இதெல்லாம் பார்த்து, பால் இருக்குமா, நரம்பு தாரையெல்லாம் பார்த்து பால் இருக்குமா இருக்காதான்னு பார்த்துட்டு. சரிங்கம்மா. சரிங்க. பால் நரம்பு தாரை பத்திலே எவ்வளவு பால் கண்டுபிடிச்சிடலாம். சரிங்கம்மா. வேற இந்த சுழி அதெல்லாம் சுழி பார்த்தேன், சுழி பார்த்து தான் அசோ சுழி இருக்குதா இல்லையான்னு பார்த்துட்டு எடுத்து. சரிங்க. ஏமா இது எழுக்கூடாதுன்னு சொல்றாங்க? அது என்னமோ எல்லாரும் சொல்றாங்க, அசோ சுழி ஆண்டா கட்டுத்தாரிக்கு ஆகாதுன்னு என்னமோ சொல்றாங்க. ஒரு சில பேர் சொல்லுவாங்க பெருகும்பாங்க. அது என்னமோ நாம இன்னும் அசோசுலியில் எடுக்கல ஒரு மாடு கூட. கட்டுத்தரே இல்லாத இடத்துக்கு ஒரு மாடு அசோசுலியில போச்சுன்னா கட்டுத்தர நல்லா பெருகும். நல்லா பெருகும். நம்ம ஒரு சைடு. ஆனா ஒரு மனம் நல்லா. சரிங்கம்மா. சரிங்கம்மா.
நீங்க பால் எப்படிமா இங்க சென்டர் எப்படி சென்டருக்கு தான் ஓடுறீங்க? சென்டருக்கு அங்கேயே தோட்டத்திலே வந்து கேன் எடுத்துட்டு போயிடுறாங்க. இப்போ நம்ம ஹச்எஃப்பும் ஜெர்சியும் கலந்து ஊத்தினா பால் எவ்வளவு டெஸ்ட் வருது? பால் 42 ரூபா 45 ரூபா வரல வருது. 42 ரூபா 42. இப்போ தனியா ஹச்எப் மட்டும் ஊத்தினா எவ்வளவு வரும் ரேட்? அது இன்னும் தனியா ஊத்தல. ஹச்எப் மட்டும் தனியா 38 ரூபா 35 ரூபா வரல வருது. அந்த அளவுக்கு வருது. சரிங்கம்மா. ஓகேங்கம்மா, நன்றி. இப்போ 2020 புதுசா நம்ம வருஷம் பிறந்துருச்சு. எதுவும் புதுசா நம்ம ஃபார்முக்கு அப்டேட் பண்ணிருக்கீங்களாண்ணே? அப்டேட்னா பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் என்னென்ன ஃபீடு கொடுக்குறீங்க, நாங்கள் கொண்டு போனால் அங்கே செரிமான கோளாறு வருது அப்படிங்கிறாங்க. சரிங்கண்ணா. அதுக்காக நான் என்ன பண்ணிங்கன்னா, ஃபீடு டைரெக்டாக நம்மளே இறக்கியிருக்கோம். ஓகேண்ணா. நம்ம ஃபீடு வந்து பார்த்தீங்கன்னா கார்கில்ங்க. ஓகேண்ணா. கார்கில்ல மில்க் ஜென்ங்கிறது வந்து 8,000. சரிங்க. ப்ரோட்டீன் 22 இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக லான்ச் பண்ணியிருக்கோம். ஓகேண்ணா. இது வந்து 50 கிலோ பேக்கு. ஓகேண்ணா. பெல்லட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிச்சர் சைஸில் ஸ்மால் சைஸில் தான் இருக்கும். சரிங்க. நல்லா இருக்கும். அதாவது மில்க் வந்து நேரம் 10 கறவை கறக்கூடியதுக்கு 4 கிலோ ஃபீடு கொடுக்கலாம். ராவா திங்கடிக்கலாம், ராவாவே தண்ணியில் கொடுக்காத. சரிங்களா? சப்போஸ் யாராவது மாடு எடுக்கணுங்கிறவங்க டைரெக்டாக அவங்களோட ஃபீடுக்கு மாற்றி ஜீரண கோளாறு ஆகாத மாதிரி ஸ்டார்டிங் நம்மளது யூஸ் பண்ணுறதுக்கு தேவைப்பட்டால், சரிங்களா, வாங்கணும்லாம் அர்ஜென்ட் இது கிடையாது. தேவைப்பட்டால் சொன்னீங்கன்னா ஏற்றி விடலாங்க. ஏன்னா ஒரு சில கஸ்டமர் சொல்றாங்க, நாங்க இருந்து போனோடனே ஃபீட் அடாப்ட் ஆக மாட்டேங்குது, நிறைய இஷ்யூஸ் வருது ஸ்டார்டிங். இந்த நீங்க சொல்ற மாதிரி இறக்கியிருக்கோம். தேவைப்பட்டால் சொல்லுங்க, ஏற்றி விடலாம். இப்போ 2 மாடு லார்ஜ் குவான்டிட்டி வேணும் அப்படின்னாலும் சொன்னாலும் இறக்கி கொடுக்கலாம். சரிங்கண்ணா. இப்போ 2 மாடு எடுத்துட்டு போறாங்கன்னா ஒரு மூட்டை எடுத்துட்டு போய் ஸ்டார்டிங் கொஞ்சம் அந்த ஃபீட், அதாவது வந்து பாத்தீங்கன்னா 4 கிலோ கொடுக்க சொல்றோமா, இது 2 கிலோ அவங்களோட ஃபீட் 2 கிலோ. அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா இது 1 கிலோ அவங்களோட ஃபீட் 3 கிலோ. சரிங்க. அந்த மாதிரி மாத்தி அப்புறம் ஃபுல்லாவே அவங்க ஃபீடுக்கு அடாப்ட் பண்ணி. ஏன்னா இப்போ எடுத்தோன்னே இப்போ இதெல்லாம் வேற விதமான தீனி தின்றது. இப்போ நம்மளே இப்போ எடுத்துட்டு எக்ஸாம்பிள் எடுத்தாலே ஒரு சாப்பாடு சாப்பிட்டுட்டு திடீர்னு வேற சாப்பாடு அதேதான் ஒத்துக்க அந்த மாதிரி தான். ஆமா. சரி. அதனால தேவைப்பட்டா கான்டாக்ட் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்க. ஓகேண்ணா. ஓகே. ஆனா நம்ம ஃபார்முக்கு வந்ததுலயே சரிங்கண்ணா ஓவர் சைஸ் நல்ல ஒரிஜினல் பிரீடு ஹெச்எஃப்ங்கண்ணா. ஓகேண்ணா. இதற்கெல்லாம் நல்ல ஒரு நடுவவுத்துல ஒரு கைத்தை போட்டு நல்ல ஒரு நல்ல ஹெவியா கூட நிறுத்தினா ரோட்ல போறீங்களா இருக்கட்டும், சரிங்க, இல்ல நம்ம சோசியல் மீடியால இருக்கிறவங்க எல்லாம் திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஹெவி சைஸ் மாடுங்க. சும்மா சின்ன மாடு கிடையாது. வீடியோவில் எப்படி தெரியுதுன்னா தெரியலீங்க. இதெல்லாம் ஒரிஜினலா நேர்ல பாக்குறீங்க. அதாவது சில பேர் கமெண்ட் போடுறாங்க, நீயே ஒரு 5 அடி உனக்கு ஈக்குவலா ஒரு மாடான்னு கேக்குறாங்க. அது 1000 என்ன வேணாலும் சொல்லிட்டு போலாம். பட் இதெல்லாம் ஒரிஜினலா தெரிஞ்சவங்க மட்டும்தான் அதுக்கெல்லாம் தெரியும். மாட்டை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் இது எப்படின்னு தெரியும். சும்மா 1000 கமெண்ட் போடுறீங்க, பொழப்பத்து போய் போடுறீங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் நாம வந்து பார்க்க முடியாது. பட் அது தெரிஞ்சவங்களுக்கு தெரியுது இதனுடைய சைஸ். இப்போ உங்களுக்கு தெரியும் என்ன சைஸ்ல இருக்குதுன்னு சொல்லிட்டு. நடையில விடுறோம் பாத்துக்குங்க. 2ஆம் நீத்துங்க, 6 பல்லு இருந்து கடமுளப்பு. சரிங்க. சுழி சுத்தம் மெயின். மாடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 35 லிட்டர் கேரண்டி கொடுத்து மாட்டை கொடுத்துருக்கேன். அப்படிங்களா? வந்து சேல்ஸ் ஆயிடுச்சு. சரிங்க. பட்ஜெட் வந்து டாப் பட்ஜெட் தான். ஆனா அந்த அளவுக்கு பிரீட் இருக்கும். சரிங்க. சும்மா அதனுடைய பால் தாரை மட்டும் பாருங்க, ஒரு 2 இன்ச் பைப் மாதிரி. அதேதானே. அந்த பால் தாரையை பார்த்து இந்த மாடு கறக்குமா கறக்காதான்னு சொல்லலாம். அதே மாதிரி சைஸு ஒரிஜினல் பிரீடுங்க, பெல்ட் மாடு. சரிங்க. இந்த மாதிரி மாடு தேவைப்பட்டாலும் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கன்னா. ஹெவி சைஸ் மாடு. சரிங்க. நல்லா ரெட்டை முதுகுல நல்லா வெயிட்டான மாடுங்க, சுழி சுத்தமான மாடு. தேவைப்படுறீங்க கான்டாக்ட் பண்ணுங்கன்னா எடுத்துக்கலாங்க. ஓகேண்ணா. ஆனா ஹெச்எஃப்ல ஒரு ஜெர்மன் பிரீடு வந்திருக்கு. ஆமா, அந்த மாடை பத்தி அப்படியே சொல்லுங்கண்ணா. இது ஒரிஜினல் ஜெர்மன் பிரீடுங்கண்ணா ஹெச்எஃப்ல. சரிங்க. டாப் கிளாஸான பிரீடுங்க. ஓகேண்ணா. சைஸை பாருங்க, ஹெவி சைஸ் மாடுங்க, சின்ன மாடு கிடையாது. சரிங்க. 2ஆம் நீத்து, 6 பல்ல இருந்து கடமுளப்பு. ஓகேண்ணா. இதுல மெயின் வந்து சுழி சுத்தம். சரிங்க. தெளிவா இருக்கும். இதனுடைய ப்ளஸ் பாயிண்ட் வந்து இந்த மடிசெட்டை பாத்துக்குங்க. சரிங்க. 10 நாள் டைம் இருக்குது. ஃபுல்லா மடித்த மாடு கண்ணு போடுங்க. ஓகேண்ணா. நல்ல ரோஸ் காம்பு, நல்ல மச்சத்தில் விழுந்திருக்கும். பால் தார பாருங்க, ஃபுல்லா ஓடி இருக்கும். முன்னாடி கால் வரைக்கும் பால் நரம்பு தான். சரிங்கண்ணா. கறவையெல்லாம் ஒரு 25 லிட்டர் கேரண்டி கொடுக்கலாம் மாட்டேன். நடையில விடுறோம் பாருங்க. இந்த மாடு வந்து சேல்ஸ் ஆயிடுச்சுங்க. ஓகேண்ணா. நடையில விடுறோம் பாருங்க, என்ன ஒரு பிரீடு குவாலிட்டியில போகுன்னு பாருங்க. அதே மாதிரி இந்த மாடு கறவை வருமா வராதான்னு மாட்டோட சைஸை பார்த்து தெரிஞ்சுங்க. தாராளமாக கறவை வருங்கண்ணா. சரிங்க. இந்த மாதிரி மாடு தேவைப்படும் போது தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்க. ஓகேண்ணா.
அண்ணா இந்த மாடை பத்தி அப்படியே சொல்லுங்கண்ணா. அண்ணா இது பார்த்தீங்கன்னா செம்பூத்து காரிங்கண்ணா. சரிங்க. நல்ல ஒரு கிளிக்கும்பு டைப்பில் நல்ல ஒரு முகலட்சணத்தில் இருக்கக்கூடிய மாடு, ஹெவி சைஸ் மாடு, ரெட்டை முதல் நல்ல ஹெவி சைஸ் மாடு. சரிங்க. 3வது ஈத்துங்க, கடை முளப்பு, சுழி சுத்தம். சரிங்க. ஒரு 25 லிட்டர் கறவை வரக்கூடிய மாடுங்க. இதா பைகால் பாருங்க, இது ஃபுல்லாக மடி எடுத்த மாடு கண்டு போட்டு நடையில் விடுறோம் பாருங்க. மாடு மிச்சமான மாடுங்கண்ணா. நல்ல எலும்பு கனமான மாடு. சரிங்க. ஒரு பொட்டு எலும்பு, அதாவது என்ன சொல்றது, தண்ணி விட்டா தண்ணி வடியும் அந்த மாதிரி மாடுங்கண்ணா. தெளிவான மாடுங்க. நல்ல காம்பு ஒரு சார். சரிங்க. நல்லா அடிக்கு ஒரு காம்பு, மிஷின் கறவை கை கறவை எல்லாத்துக்கும் தெளிவா இருக்கும். சரிங்கண்ணா. இந்த மாடு வந்து சேல்ஸ் ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி மாடு தேவைப்பட்டாலும் கான்டாக்ட் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகேண்ணா. இந்த மாடை பத்தி சொல்லுங்க. நல்ல செவலையில ஒரு ஹெவி சைஸ் மாடு. ஆமாண்ணா. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப்ல இந்த மாதிரி சைஸ் மாடெல்லாம் பார்க்கலாங்க. சரிங்க. செவலையிலேயே நம்மகிட்ட ரேராக தான் இந்த மாதிரி சைஸ்ல எல்லாம் மாடு வருங்க. அப்படி ஒரு மாடு தான் இந்த மாடுங்க. சரிங்க. நல்லா வெயிட்டான மாடுங்கண்ணா. கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்குங்கண்ணா. செவலையில ரத்த செவலைங்க. ஃபேட்டஸ்லாம் தெளிவா இருக்கும். ஒரு 25 நாள் டைம் இருக்குங்கண்ணா. அது ஃபுல்லா மடி எடுத்த மாடு கண்ணு போடுங்க. ஓகேண்ணா. ஒரு 22 லிட்டர் அசால்ட்டாக கறக்கும். மாடு இருக்கிற சைஸுக்கு தாராளமாக 22 லிட்டர் கறவை கறந்தாதான் இந்த மாடெல்லாம் வந்து சக்ஸஸுங்கண்ணா. நடையில் விடுறோம் பாருங்க, 6 பல்லுங்கண்ணா. ரெண்டாணித்து சுழி சுத்தமான மாடு, ஓவர் சைஸ் மாடுங்கண்ணா. நெட்டு நீளமான மாடு, நெய்க்கெட்டான மாடுங்கண்ணா. ஒரு எலும்பு வெளியில் பார்க்க முடியாது அந்த அளவுக்கு உருவத்தில் இருக்கக்கூடிய மாடுங்கண்ணா. சரிங்க. தேவைப்படுறீங்க தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்க. பட்ஜெட் முன்ன பின்ன இருக்குது, நான் இந்த மாதிரி குவாலிட்டியில் தான் மாடு வளர்க்கணுங்கிறீங்க, தாராளமாக இந்த மாடு செலக்ட் பண்ணி வளர்த்துருக்காங்கண்ணா. ஓகேண்ணா. ஆனா நல்ல ஒரு ஜெர்சியில பால் கொம்புல தலைச்சன்ல ஒரு தரமான மாடு கொண்டு வந்துறீங்க. அந்த மாடை பத்தி சொல்லுங்க. இது பாத்தீங்கன்னா ஜெர்சியில நல்ல கிளிக்கொம்பு டைப்புங்கண்ணா. நல்ல ஒயிட் கொம்புங்க. அதாவது பால் கொம்புன்னு சொல்லுவாங்க. 2 பல்லு. சரிங்கண்ணா. 2 பல்லு. நல்ல முகலட்சணமான கிடையாதுங்கண்ணா. நல்லா ஃபேஸ் கட் பாருங்க. நல்ல முகலட்சணம். ஒரு மாடு கட்டினாலும் இப்படி கட்டணும். ஆமா, நல்ல லட்சணமா கிடையாது. நெத்தியில ஒரு சுழி, முன்னாடி முதுகுல ஒரு சுழிங்க. சரிங்க. குணமனத்துல தங்கம். நல்ல மடி செட்டுங்க. நல்ல காம்பு ஒரு சார். தலைச்சனே நல்ல காம்பு ஒரு. ஆமா, நடையில விடுறோம் பாருங்க. 2 பல்லுங்கண்ணா. சரிங்க. வெயிட்ட பாத்துக்குங்க. மாடோட முதுகு கட்டு பாருங்க. மடி வச்சு மடி செட்டு பாருங்க. பாருங்க இன்னும் ஃபுல்லா மடி வச்ச மாடு என்ன மடி வைக்கணும். நல்லா ரெட்டை வரியில் விழுந்திருக்கு. நல்ல ரோஸ் காம்பு. சரிங்க. ஒரு மாடு வச்சிருந்தாலும் இப்படி தரமான மாடா இருக்கணுங்கிறதுக்கு இதுதான் உதாரணங்க. சரிங்கண்ணா. தலைச்சன்ல 2 பல் எதிர்பார்க்குறீங்க, தாராளமா இந்த மாடு செலக்ட் பண்ணிக்கலாங்க. இன்னும் 10 கண்ணுக்கு அளவு போல வச்சுக்கலாம். நட பாருங்க. இன்னும் ஈத்து மாடு வைக்கிற மாதிரி காலை அகட்டி வைக்கும். இன்னும் ஃபுல்லா மடி வச்சுன்னா மாடு நடக்க முடியாது. அந்த அளவுக்கு மடி வச்சு மாடு கண்ணு போடுங்க. தேவைப்படுறீங்க கான்டாக்ட் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்க. ஓகேண்ணா. ஆனா மாட்டை மிஞ்சினா மடின்னு சொல்லுவாங்க. ஏத்த மாதிரி ஒரு மாடை பிடிச்சிருக்கீங்க. ஆமாண்ணா. இந்த மாடை பத்தி அப்படியே சொல்லுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒயிட்டுங்கண்ணா. சந்தன பிள்ளைன்னு சொல்லலாம். சரிங்க. ஒயிட் மெஜாரிட்டி. நல்ல ஒரு ஃபேஸ் கட்டுங்கண்ணா. கிளிக்கும்பு டைப்ல அமைஞ்சிருக்கும். ஓகே. மாட்டு வந்து மேப்புல தான் கொஞ்சம் கம்மினா. சரி. ஆனா மடி செட்டு தன்னை மிஞ்சின மடி. என்ன மடி செட்டு, காம்பு ஒரு சீ பாருங்க. பேருக்கு ஒரு 100 ml பால் இறங்கலாம். அதான் இன்னும் லூஸ் இருக்குண்ணா. ஃபுல்லா மடி எடுத்தா மாடு கண்ணு போடுங்க. சரி. நடையில் விடுறோம் பாருங்க. 3வது கண்ணுங்கண்ணா. கடமுளப்பு, சுழி சுத்தம். மேப்புல கம்மியா இருந்தாலும் மடி மிச்சமான மடிங்கண்ணா. அசால்ட்டா நேரம் 10 கறவை வரக்கூடிய மாடுங்கண்ணா. ஓகேண்ணா. தண்ணி தீனிக்கு அவ்வளோ அற்புதங்கண்ணா. சரிங்க. வச்சிருந்த இடத்துல கொஞ்சம் மேப்பு கம்மி. அதே மாதிரி பல்லு வாப்பு பாத்தீங்கன்னா சந்து பல்லு கிடையாதுங்க. ரைட்டுங்க. கடை முளப்பு தாங்கண்ணா. சின்ன ஒரு அரைக்கடைன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்கண்ணா. தெளிவான மாடுங்கண்ணா. ஃபேஸ் கட் பார்த்தாவே தெரியும். தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கண்ணா. சரிங்க. நல்ல ஒரு மகலட்சணத்துல நல்ல ஒரு ரெட்டை முதல்ல மாடு பிடிச்சிருங்க. அந்த மாடை பத்தி சொல்லுங்க. ஆனா இது பாத்தீங்கன்னா சந்தன பிள்ளைங்க. சரிங்க. ஜெர்சி, அதாவது ரெட்டின் ஜெர்சி. நல்ல ஒரு கலர் பேட்ச், ரேர் பீஸ். சரிங்க. நல்ல பைகாலுங்க. இன்னது ஃபுல்லா மடி எடுத்தா மாடு கண்ணு போடும். ஓகேண்ணா. மாடு வந்து பாத்தீங்கன்னா 2 6 பல்ல இருந்து கடமுளப்பு, சுழி சுத்தமான மாடு. சரிங்க. நல்ல முகலட்சணங்கண்ணா. நல்ல ஃபேஸ் கட்டு. நடையில் விடுறோம் பாருங்க. சரிங்கண்ணா. இன்னது ஃபுல்லா மடி எடுத்தா மாட்டை கண்ணில் பார்க்க முடியாது. நேரம் 10 அசால்ட்டா கறவை வரக்கூடிய மாடுங்கண்ணா. இந்த மாடு கறக்கலாம், வேற எந்த மாடு தான் கறக்கிறது. அந்த அளவுக்கு தெளிவான மாடுங்கண்ணா. இந்த மாடு தேவைப்படும் போது தாராளமா கான்டாக்ட் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கண்ணா. இந்த மாடு சேல்ஸுக்கு இருக்குங்கண்ணா. சரிங்க. தண்ணி தீனி அற்புதமான மாடு. எல்லா கிளைமேட்டுக்கும் செட் ஆகுங்கண்ணா. ஓகேண்ணா. மாடை பத்தி அப்படியே சொல்லுங்கண்ணா. இது பாத்தீங்கன்னா 6 பல்லுங்கண்ணா. சின்ன பல்லு நிக்குங்கண்ணா. ரைட்ண்ணா. மாடு வந்து பாத்தீங்கன்னா ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடுங்கண்ணா. நாட்டு கிராஸ் மிக்சிங்க. அதாவது குணத்துல தங்கம். சரிங்க. குணத்துல தங்கம். நல்ல மடி செட்டுங்க. இந்த ஃபுல்லா மடி எடுத்த மாடு என்ன கண்ணு போடும். சரிங்க. நடையில விடுறோம் பாருங்க. 6 பல்லு 2 நீத்து.
நல்ல ரட்ட முதுகுல நல்ல எலும்புக்கனமான மாடு, நல்ல ஒரு சதுரக்கட்டு மடியில் விழுந்திருக்குன்னா அசால்ட்டாக இந்த மாடெல்லாம் நேரம் 10 கறவை அசால்ட்டாக சொல்லி கொடுக்கலாம் யாருக்கு வேணாலும். சரிங்கண்ணா. தேவைப்படுறீங்க கான்டாக்ட் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கண்ணா. எல்லா கிளைமேட்டுக்கும் செட் ஆகும். அற்புதமான மாடுங்கண்ணா. சரிங்க. நோய் நொடி எதுக்குமே இது வந்து எல்லாமே வந்து தாங்கக்கூடிய மாடுங்க. கிராஸ் டைப் தான். கிராஸ் டைப் தான். அதனால தெளிவா இருக்குங்கன்னா தேவைப்படுறீங்க கான்டாக்ட் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்க. சரிங்கண்ணா. நல்லா ஒரு ஃபுல் பிளாக் மெஜாரிட்டி, மடியில மட்டும் லைட்டா ஒயிட் பேட்ச் அடிச்சிருக்கு. இந்த மாடை பத்தி அப்படியே சொல்லுங்க. ஆனா இது பாத்தீங்கன்னா ஜெர்சிங்கண்ணா. சரிங்க. ஜெர்சியில வந்து ஒரு ஹெச்எஃப் கிராஸ். சரிங்கண்ணா. மாடு வந்து பாத்தீங்கன்னா 2 6 பல்லுங்கண்ணா. ரைட்ண்ணா. மடியில மட்டும் லைட்டா ஒயிட் இருக்குங்கண்ணா. சரிங்க. காம்பு ஒரு சார் இந்த ஃபுல்லா மடி எடுத்த மாடு கண்டு போடும். ஒரு 18 லிட்டர் கறவை அசால்ட்டா சொல்லி கொடுக்கலாங்கண்ணா யாருக்கு வேணாலும். சரிங்கண்ணா. நல்ல முகலட்சணம்னா நல்ல கிளிக்கூம்பு டைப்ல நல்ல முகலட்சணம். 6 பல்லு நடையில விடுற பாருங்க. மாடு நல்ல நீரோட்டமான மாடுங்கண்ணா. ஒரு எலும்பு பார்க்க முடியாது அந்த அளவுக்கு நீரோட்டம். நல்ல குறுங்கால் டைப்ல நல்ல வெயிட்டான மாடுங்கண்ணா. சரிங்கண்ணா. இன்னொரு 10 நாள் மாடு மடி வச்சதுன்னா மாட்டையும் மடியும் கண்ணில் பார்க்க முடியாது அந்த அளவுக்கு தெளிவா இருக்குங்க மாடு. தேவைப்படுறீங்க கனெக்ட் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்க. ஓகேண்ணா. நல்ல ஒரு ஹெச்எஃப் கிராஸ்ல ஒரு மாடு முடிச்சிருக்கேன். இந்த மாடை பத்தி சொல்லுங்க. 2 6 பல்லுங்கண்ணா. சரிங்க. இது லட்சணத்தை மட்டும் பார்த்துக்குங்க. ஒரிஜினல் கிளிக்கூம்பு டைப்புங்கண்ணா. சரிங்கண்ணா. நல்ல ஃபேஸ் கட்டு சுழி சுத்தமான மாடுங்கண்ணா. நல்ல மடி செட்டு நல்ல கருங்காம்புல அமைஞ்சிருக்குங்க. சரிங்கண்ணா. இன்னொரு 10-15 நாள் டைம் இருக்குது. ஃபுல்லா மடியை வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமா, நேரம் 10 அசால்ட்டா கரை வரும். நல்ல தண்ணி விட்ட தண்ணி வடினா அந்த அளவுக்கு மாடு வெயிட்டு. சரிங்க. அதாவது நல்ல எலும்புகரமான மாடு. நடையில விடுற பாருங்க. ஃபுல் கரியில் இருக்குங்க மாடு. ஒரு எலும்பு பார்க்க முடியாது அந்த அளவுக்கு தெளிவான மாடுங்கன்னா. தண்ணி தீனிக்கு அற்புதமான மாடு. தேவைப்படுறீங்க உடனே கான்டாக்ட் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கன்னா. இந்த மாடு சேல்ஸ்க்கு இருக்குங்க. ஓகேண்ணா. நல்ல ஒரு மகளச்சனத்துல ஒரு செவல சட்டையில பிடிச்சிருக்கீங்க மாடு. இந்த மாடை பத்தி சொல்லுங்க. இது பாத்தீங்கன்னா 3வது ஈத்துங்க, கடை முளப்பு. சரிங்க. மாடு வந்து பாத்தீங்கன்னா நல்ல வெயிட் மாடுங்கண்ணா. சின்ன மாடு கிடையாது. நல்ல கலர் பேட்ச். இந்த கலர் ரேர் கலருங்கண்ணா. சரிங்க. நல்ல குணமனமான மாடு. நல்ல ரோஸ் காம்பில் அமைஞ்சிருக்கு. காம்பு வருஷம் தெளிவா இருக்கு. இன்னது ஃபுல்லா மடி எடுத்த மாடு கண்ணு போடும். ஒரு 18 லிட்டர் கரை வரக்கூடிய மாடுங்கண்ணா. நடையில விடுற பாருங்க. நல்ல ஒரு வெயிட்டான மாடுங்க. ஒரு அது எப்படி சொல்லி இழப்பான மாடு கிடையாது. நல்ல கரிமணியில் இருக்கக்கூடிய மாடு. சரிங்க. தேவைப்படுறீங்க கான்டாக்ட் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கன்னா. நல்ல குதிரை நடக்கும் மாடு. நல்ல குத்து குழம்புங்க. தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கன்னா. சுழி சுத்தமான மாடுங்க. ஓகேண்ணா. கொடுத்துரு. ஆனா மொட்டை டைப்ல ஒரு ஹெச்எஃப் கிராஸ் பிடிச்சிருக்கீங்க. ஆமா. இந்த மாடை பத்தி அப்படியே சொல்லுங்க. ஆனா இது பாத்தீங்கன்னா மொட்டை டைப்ல 3வது ஈத்துங்கண்ணா. சரிங்க. கடமுளப்பு சுழி சுத்தம். மடி செட்டு பாருங்க. மாட்டுக்கும் மடிக்கு சம்பந்தமே இல்லாத அளவுக்கு தான் மடி வச்சிருக்கு. நடையில் விடுற பாருங்க. சுழி சுத்தமான மாடு. சரிங்க. ஆனா இதெல்லாம் அசால்ட்டா நேரம் 10 கரை வருங்கன்னா. கருங்காமுல அமைஞ்சிருக்கு. நல்ல சதுரக்கட்டு மடிங்கண்ணா. சரிங்க. தன்னமிஞ்சன மடிங்கிற அளவுக்கு நல்ல மடி செட்டுங்கண்ணா. ஓகேண்ணா. இந்த வந்து தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கன்னா. இதெல்லாம் வந்து ரேர் பீஸ் மாதிரி. நல்ல தண்ணி தீனிக்கு அற்புதமான மாடுங்கண்ணா. சரிங்க. நல்ல பிரீடு மொட்டை. தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கன்னா. பால் தார பாருங்க. அடிவயிறு வரைக்கும் ஓடி இருக்குங்கண்ணா. நல்ல காம்பு நல்ல கருங்காம்பு. ஆமா, காம்பு நல்ல கருங்காம்பு. மடிசெட்டு அப்படிதான் பிரமாண்டமான மடிசெட்டுங்கண்ணா. தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாம். ஓகேண்ணா. நல்ல ஒரு ஹெவி சைஸ்ல. ஆமாண்ணா. நல்ல ஒரு மாடு வச்சிருக்கீங்க. இந்த மாடை பத்தி அப்படியே சொல்லுங்க. இது வந்து ஜெர்சிங்கண்ணா. ஓகேண்ணா. மாட்டுல பிரம்மாண்டமான மாடுங்கண்ணா. சரிங்க. ஓவர் சைஸ். நல்ல எலும்புகனா ரட்ட முதுகுங்கண்ணா. சரிங்க. நல்ல மடி சுத்தங்கண்ணா. ஃபுல்லா மடி எடுக்கணும். மாடு இன்னும் 10-15 நாள் ஆகும் கண்ணு போடுறதுக்கு. சரிங்க. நேரம் 10 அசால்ட்டா கரை ஒரு நடையில விடுற பாருங்க. சுழி சுத்தமான மாடு. 2 6 பல்லு. சரிங்கண்ணா. ஹெவி சைஸ் மாடு. சின்ன மாடு கிடையாது. வீடியோல எப்படி தானே நல்ல ஹெவி சைஸ் மாடு. சரிங்க. நல்ல காம்பு சுத்தம் மடி சுத்தம். தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கன்னா. தண்ணி தீனிக்கு அற்புதமான மாடுங்கண்ணா. நல்லா 3 லட்சணம் சுழி சுத்தமான மாடுங்க. நல்லா நெஞ்சு கனமான மாடுங்க. தெளிவா இருக்குண்ணா. மாட்டை பார்த்தா 100ல 100 பேரும் திரும்பி பார்க்கணும் அந்த மாதிரி மாடு இது. அதேதான். நல்ல மடி சேர்த்து. இன்னொரு 10 நாள் போனாதான் இந்த மாட்டினுடைய ஃபுல் தோரணை தெரியுங்க. சரிங்க. தேவைப்பட்டா உடனே கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகேண்ணா. இது எருமையிலே ஒரு ரேர் கலரான எருமைங்களாட்டுங்கண்ணா. ஆமாண்ணா. அண்ணா இந்த எருமை வந்து பாத்தீங்கன்னா பஞ்சகல்யாணி எருமைங்கண்ணா. சரிங்கண்ணா. அதாவது வந்து குதிரையில மட்டும் பஞ்சகல்யாணி சொல்ல மாட்டாங்க, எருமையிலும் இருக்கு. சரிங்கண்ணா. 4 காலு வெள்ளை, நெத்தி வெள்ளை, வால் வெள்ளை. சரிங்க. சரிங்களா. அசால்ட்டா ஒரு 12 லிட்டர் கரை ஒரு 15 எல்லாம் சொல்லலாம். இது இருக்கிற சைஸுக்கு நம்ம அவ்வளோ தேவையில்லை. 12 கறந்தா போதும். சரிங்க. நடையில விடுறோம் பாருங்க. 2 நீத்துங்க. கடை முளப்பு. ஹெவி சைஸ் எருமிங்கண்ணா. எருமையில சின்ன எருமையில நல்ல ஹெவி சைஸ். நல்ல மடி செட்டுங்க. சரிங்க. நல்ல காம்பு வருஷ. நம்ம செலெக்ஷன் பண்ண இந்த மாதிரி தான் இருக்கணுங்கம்மா எருமையெல்லாம்.
ஓகேண்ணா. இந்த எருமை தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க எடுத்துக்கலாங்கண்ணா. இது சேல்ஸ்க்கு அவைலபிள் இருக்குங்கண்ணா. சரிங்க. ஒரு கிராஸ் டைப்பான எருமைங்கண்ணா. சரிங்கண்ணா. தேவைப்படும் போது உடனே கால் பண்ணுங்க எடுத்துக்கலாங்கண்ணா. தண்ணி தீனிக்கு அற்புதமான எருமைங்க. ஓகேண்ணா. ஜெர்சில நல்ல ஒரு மடி செட்ல மாடு பிடிச்சிருங்க. ஆமாண்ணா. மாடை பத்தி அப்படியே சொல்லுங்க. ஜெர்சியில கிளிக்கொம்பு டைப்புங்கண்ணா. 3வது ஈத்து. சரிங்க. மாட்டுக்கு மடிக்கு சம்மந்தம் இல்லாதவருக்கு மடி வச்சிருக்கு. நேரம் 10 கரை ஒரு சுழி சுத்தமான மாடுங்கண்ணா. சரிங்கண்ணா. நல்ல ஹெவி சைஸ் மாடுங்க. நல்ல காம்பு வருஷம் நடையில் விடுறோம் பாருங்க. சரிங்க. இந்த மாடு சேல்ஸ் ஆயிடுச்சுங்கண்ணா. ஓகேண்ணா. நல்ல பால் தாரிங்க. நேரம் 10 அசால்ட்டா கரை வரும். இன்னும் 10 நாள் டைம் இருக்குங்கண்ணா. இந்த மாதிரி மாடு தேவைப்பட்டாலும் உடனே கால் பண்ணுங்கன்னா எடுத்துக்கலாங்க. சரிங்கண்ணா. அந்த எருமையை பத்தி அப்படியே சொல்லுங்க. அண்ணா இது பார்த்தீங்கன்னா உடம்புல வந்து முறா மாதிரி இருக்குங்க. சரிங்க. கொம்பு டைப்பு நாட்டு கிராஸ் மாதிரி இருக்குங்க. சரிங்க. சைஸ் எருமை 2 நீத்து 6 பல்லேருந்து கடமுளப்பு. சரிங்க. ஒரு 12 லிட்டர் அசால்ட்டா கரை வரும். நல்ல உடம்பான எருமைங்க. நடையில் விடுறோம் பாருங்க. நல்ல வெயிட்டு. சின்ன எருமை கிடையாது. நல்லா மடிச்சிட்டு நல்லா காம்பு வரும் சார். ஒரு 12 லிட்டர் அசால்ட்டா கரை வரும். இன்னொரு 15 நாள் டைம் இருக்குங்கண்ணா. சரிங்கண்ணா. இந்த எருமை தேவைப்பட்டா உடனே கால் பண்ணுங்க எடுத்துக்கலாங்கண்ணா. நல்லா காம்பு வரும் சார். குணமனத்தில் தங்கமான எருமை. தண்ணி தீனிக்கு பிரம்மாண்டமான எருமை. ஓகேண்ணா. தேவைப்படும் போது உடனே கால் பண்ணுங்க எடுத்துக்கலாங்க. சரிங்க. அந்த தலைச்சங்கனை பத்தி அப்படியே சொல்லுங்கண்ணா. அண்ணா இது பார்த்தீங்கன்னா 2 பல்லுங்கண்ணா. ஓகேண்ணா. செம்பூத்து செவலை. சரிங்க. நல்ல முகலட்சணம் பால் கொம்புங்க. ரைட்டுங்க. ப்ளஸ் பாயிண்ட் இந்த மடி செட்டு தான். நல்ல அட்டை வரியில் நல்ல மடிகாலு. நடையில் விடுற பாருங்க. சரிங்க. சின்ன மாடு இல்லை. நல்ல நெட்டு நீளமான மாடு. 2 பல்லு. இன்னும் பல்லு சேரும்போது மாட்டை கண்ணில் பார்க்க முடியாது. அப்போ என்ன மடி செட்டு எப்படி வருமோ நல்ல காம்பு வருஷம் தெளிவான மாடுங்கண்ணா. சரிங்க. மாடு தேவைப்படும் உடனே கால் பண்ணுங்க எடுத்துக்கலாங்க. ஓகேண்ணா. தலைச்சனுக்கே இந்த அளவுக்கு மடி வச்சுன்னா 2 நீத்து 3 நீத்துலாம் எவ்வளோ கரை எதிர்பார்க்கலாம்? அதான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நேரம் 10 அசால்ட்டா கரை ஒரு அடுத்த ஈத்துலயே தெளிவான மாடுங்கண்ணா. இந்த மாடு உடனே சேல்ஸ் ஆயிடுச்சு இன்னைக்கு வந்த உடனே. சரிங்க. இந்த மாதிரி மாடு தேவைப்பட்டா உடனே கால் பண்ணுங்க எடுத்து கொடுத்துடலாம். ஓகேண்ணா. செவலையில நல்ல ஒரு பிரம்மாண்டமான மாடு. நல்ல ஒரு மடி செட்டு. ஆமாண்ணா. மாடை பத்தி அப்படியே சொல்லுங்க. இது பார்த்தீங்கன்னா 3வது ஈத்து கடமுளப்புங்கண்ணா. சரிங்க. இது வந்து கொக்கி கொம்பு டைப்பும்பாங்க. ஓகேண்ணா. இந்த மாட்டுக்கு ப்ளஸ் பாயிண்ட் அந்த கொக்கி கொம்பு தான். இந்த மாடு தலைச்சனில் இருந்தாலும் இந்த கொம்பு இந்த டைப்ல தான் இருக்கும். 3ஆம் ஈத்துனாலும் இதே டைப் தான். இந்த கொம்பு டைப்பே படுதாங்க. சரிங்க. அதே மாதிரி மடி செட்டை பாருங்க. ஃபுல்லா மடி வச்சா மாட்டை கண்ணில் பார்க்க முடியாது. அதேதான். மாடு வந்து ரொம்ப பெரும் பட்ஜெட்டும் இல்லை. அளவு பட்ஜெட் மாடு. நேரம் 10 அசால்ட்டா கரை வரும். நடையில் விடுறோம் பாருங்க. மாட்டுல சின்ன மாடு கிடையாது. நல்ல பெருமாடு. பால் தார பாருங்க. முன்னாடி கால் வரைக்கும் ஓடி இருக்கும். சரிங்க. நல்லா ரோஸ் காமல் அமைஞ்சிருக்கும். தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகேண்ணா. அண்ணா இந்த மாடு பார்த்தீங்கன்னா சரிங்கண்ணா மோடி டைப்புங்க. நெத்தி வெள்ளை. சரிங்க. நல்ல செம்பூத்து ஜெர்சிங்க. சரிங்கண்ணா. நல்ல மடி செட்டு. நேரம் 10 அசால்ட்டா கரை வரும். 2 நீத்து 6 பல்லு. சரிங்க. சுழி சுத்தமான மாடுங்க. இன்னொரு 10 நாள்ல கண்ணி எணிக்கிங்கண்ணா. சரிங்க. நல்ல ஹெவி சைஸ் மாடு. இந்த மாடு சேல்ஸ் ஆயிடுச்சுங்கன்னா இந்த மாதிரி மாடு தேவைப்படும் போது உடனே கால் பண்ணுங்க எடுத்துக்கலாங்க. ஓகே. மாடு அண்ணாங்கல் போட்டு மேஞ்ச மாடு. காலில் தார பாருங்க. அதேதான். அதெல்லாம் ஒரு என்ன சொல்றது ப்ரூஃப் கேட்பாங்களே. இதான் ப்ரூஃப் எடுக்கிறீங்களா? ஆமா. நம்மகிட்ட ப்ரூஃபோட தான் பேசணும். இல்லைனாலும் இவங்க எல்லாம் கமெண்ட்ல கழுவி ஊத்துவாங்க. அதேதானே. ப்ரூஃப் இல்லாம நம்ம பேசுறதே இல்லை எதுவும். ஆமா. சரிங்கண்ணா. இந்த மாதிரி ஹெவி சைஸ் மாடுங்களையும் அண்ணாங்கல் போட்டு மேய்ஞ்ச அளவுக்கு போயாஞ்சாலும் அந்த அளவுக்கு பால் எதிர்பார்க்கலாமாண்ணே? அண்ணா இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பஞ்சத்துக்கு செலக்ட் பண்ண மாடு. சரி சரி சரிங்களா. அதாவது இந்த மாதிரி வறட்சியான ஏரியாவில் அதிக பால் தரத்துக்காக படைக்கப்பட்ட ஜீவன் இதெல்லாம். அது சரிங்க. அதெல்லாம் தேவைப்பட்ட கால் பண்ண எடுத்துக்கணும். ஓகேண்ணா. அதனால தான் இதெல்லாம் வந்து பார்த்த உடனே புக் ஆச்சு இந்த மாடெல்லாம். சரிங்க. இந்த மாடு இப்போ கள்ளக்குறிச்சிக்கு புக் ஆயிருக்கு. கள்ளக்குறிச்சிக்கு புக் ஆயிருக்குங்க. சரிங்க. ஓகே. இந்த வாரம் நம்ம ஃபார்ம்ல இருக்க மாடுங்கள்லாம் பார்த்தாச்சு. எல்லாமே டாப் குவாலிட்டியில கொண்டு வந்துருங்க. அடுத்த வாரம் எப்படின்னா எதிர்பார்க்கலாம்? அடுத்த வாரம் முடிஞ்ச அளவுக்கு இதை விட பெஸ்ட் குவாலிட்டியில கொண்டு வரேன். சரிங்கண்ணா. ஓகேங்களா. தெளிவாக வரும்ண்ணா. ஓகேண்ணா. நன்றி. வணக்கங்கண்ணா. நன்றி. வணக்கம்ண்ணா. வணக்கம்ண்ணா.